உலகளாவிய புவிசார் அரசியல் சவால்களுக்கு மத்தியிலும் போர்ட்கில்லாண்ட் துறைமுகம் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் 4 விழுக்காடு வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். இன்று போர்ட்கில்லாண்ட் சுயேட்சை மண்டலமான PKFZ-க்கு அதிகாரப்பூர்வ வருகை புரிந்த அமைச்சர் ஆந்தனி லாக் அங்கு பல மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான புதிய மேம்பாட்டு திட்டங்களை முறைப்படி தொடங்கி வைத்தார். விஸ்மா கோல்டன் ஹார்ஸ் முன்கூட்டிய அறிமுக விழா, கியூ சென்டர் தொழிலாளர் குடியிருப்பு திட்டம், சன்டெக் மெட்டீரியல் சுண்டியன்பர்ஹாட் தொழிற்சாலை திறப்பு விழா, கோல்டன் ஹார்ஸ் ரப்பர் 2ஆம் கட்ட தொழிற்சாலை திறப்பு விழா மற்றும் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் தொழிலியல் பூங்கா ஆகிய திட்டங்களை ஆந்தனி லாக் தொடங்கி வைத்தார். விஸ்மா கோல்டன் ஹார்ஸ் முன்கூட்டிய அறிமுக விழாவில் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக்கிற்கு பாரம்பரிய சிங்க நடனத்துடன் உற்சாகமான முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் சிலாங்கூர் மாநில அரசுடன் நிலுவையில் உள்ள நில பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டவுடன் போர்ட்கில்லாண்டின் 3வது துறைமுக முனைய மேம்பாட்டு பணிகள் இந்த ஆண்டிலேயே தொடங்கும் என்றும் அமைச்சர் ஆந்தனி லாக் செய்தியாளர்களிடம் உறுதியளித்தார். Sekarang ini kita sedang berurusan dengan Kerajaan Negeri Selangor untuk menyelesaikan isu tanah dulu. Jadi isu tanah perlu diselesaikan. Selepas itu memang akan kita mulakan proses untuk pembinaan. Jadi proses tanah itu sedang diusahakan antara Kementerian Pengangkutan dengan Kerajaan Negeri Selangor dan juga melibatkan pihak UKAS. 3வது துறைமுக திட்டம் பொது தனியார் கூட்டுமுறை மற்றும் தனியார் மையமாக்கல் மூலம் செயல்படுத்தப்படும் என்பதையும் ஆந்தனி லாக் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.